ஆண்டவர் பல பாதைகளை நடத்தி வந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதையை நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு காலகட்டத்தில் அந்த பணங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நமக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி தான் கொடுத்தாங்க. பொதுவாக யாருக்குமே அப்படி கொடுக்க மாட்டாங்க. பணம் பிச்சு பிச்சு கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த கரையம் பண்ணும்போது மற்ற தொகையை நம்ம கொடுத்து அதை செட்டில் பண்ணணும். இதுதான் ஒரு இடம் வாங்குறதுனுடைய வழக்கம். ஆனால் அந்த ஓனர்ஸ் சொன்னாங்க, இல்லை சார், உங்களால் மொத்த அமௌண்ட்டும் ஒன்றா கொடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் மாதம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் அந்த 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 பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பெரிய சந்தோஷமாயிருச்சு. அப்போ மகிழ்ச்சியோடு நான் வீட்டுக்கு வரேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு சரி, ஒரு மாதம் இவ்வளவு தொகைன்ற கொடுக்க வேண்டிய தொகை ரொம்ப பெரிய தொகை. அதை கண்டிப்பாக நம்முடைய வருமானத்தை வைத்து அதை செலுத்தவே முடியாது. அதில் 10 வைத்து 2 பாகம் கூட நமக்கு வர்றதில்லை. அப்போ அந்த அந்த இரவு நான் யோசித்து படுத்துட்டு இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. சரி, அப்படியே யோசிச்சு என்ன பண்ணுவோம், அந்த மாதம் கட்ட முடியலைன்னா என்ன பண்ணுறது, எப்படி இதை செய்ய போகிறோம், எப்படி இதை முடிக்க போகிறோம், வெட்கப்பட்டுருவோமோ, அப்படியே என் மனதில் யோசித்து இரவில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. பாஸ்டம்மா தூங்கிட்டாங்க, பிள்ளைங்க தூங்கிட்டாங்க. என்னால் சுத்தமாக தூங்கவே முடியல. 1 மணி வரைக்கும் தூங்க முடியல, 2 மணி வரைக்கும் தூங்க முடியல, 4 மணி வரைக்கும் தூங்க முடியல. அந்த 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 காரியத்தை யோசிச்சு மைண்டெல்லாம் ரொம்ப சூடாயிடுச்சு. அப்படியே அன்னைக்கு முழுக்க ஒரு நிமிஷம் கூட தூங்காம அப்படியே காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு உட்காந்துருக்கிறேன். பாஸ்டமா ரூம்லேருந்து வெளியே நான் எப்போ தனியாக செப்பரேட்டாக மோஸ்ட்லி படுத்துருவேன். என்னாச்சு இன்னைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கிறீங்க அப்படி? இல்லை, நான் இன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு இந்த காரியத்தை குறித்து ஒரே யோசனையாக இருக்குது, நான் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணுவேனோ அப்படின்னு. சரி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கர்த்தர் தானே ஆரம்பித்தார் அப்படின்னு அவங்க நிறைய ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய ஆறுதலாகவும் இல்லை. என்னதான் இருந்தாலும் சில நேரத்தில் ஆண்டவரே நம்மகிட்ட பேசினாதான் சில ஆறுதல்கள் வரும். அப்போ ரொம்ப துக்கத்தோட ஆலயத்துக்குள்ளே வர்றேன். அன்றைக்கு காலையில் முழுவதும் யோசிக்கிறேன். மதியானம் சாப்பிட முடியல, காலையில் சாப்பிட முடியல. அன்றைக்கு இரவு நேரம் வருகிறது. அந்த 2வது நாளாக தூக்கம் போயிட்டு இருக்குது. 2வது நாளாக தூங்க முடியல. அதே போல் பெட்டில் போய் படுக்கிறேன். கண்ணுக்கு முன்னாடி அந்த தேவை நிற்கிறது. ஒரு பெரிய பர்வதம் போல் நிற்கிது. என்ன பண்ணுறேன்னே தெரில. இரவு ஒரு 12:30 மணி 1 மணி அப்படியே எழும்பி என்னுடைய இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடி, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, எனக்கு முன்பாக பெரிய தேவை இருக்குது, நான் ரொம்ப யோசிக்கிறேன், இப்படியே இருந்தால் நான் திரும்ப சிக்காயிருவேனோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. நான் இப்படியே தூங்காமல் இருந்தால் நம்ம ரொம்ப சிக்காயிருவேன்னு எனக்கு தோணுது. அதனால் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அந்த இடத்த கொடுக்குறீங்களோ இல்லையோ, இப்போ என்ன நீங்கள் நான் இந்த யோசனையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு. அப்போ என்னுடைய மனதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, இது யாரோட ஊழியம், இதற்கு எஜமானன் யார்? இது யாரோட ஊழியம், இதற்கு எஜமானன் யார்? உடனே நான் ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே இது உங்களோட ஊழியம், இதனுடைய எஜமானன். உடனே என் மனசுக்குள்ள ஓடுது, ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு, ஒரு ஓனர் இருக்கிறாரு. ஒரு ஓனர், அந்த கடையினுடைய பாரம் ஓனருக்கு தான். வேலைக்காரங்க வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, போய் அவ்வளவுதான் படுத்துருவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்போ இந்த வார்த்தை என் மனசுக்குள்ள வந்த உடனே நான் சொன்னேன் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இது உங்க ஊழியம், நான் உங்களுடையவன், இந்த ப்ராஜெக்ட் உங்களுடையது, விசுவாச மக்கள் உங்களுடையது, அதனால எல்லாத்தையும் உங்க கையில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மொபைல் எடுத்து ஒரு சாங் நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாய், படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை பாதுகாக்கின்றி, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாய். அப்ப ஆண்டவரிடத்துல சொன்னேன், என் தலை சாய்க்கிறதுக்கு என் தாயினுடைய மடி இப்ப இல்லை. இந்த காரியத்தை எல்லாம் எனக்கு நினைக்கும் போது எனக்கு இரவுல தூக்கமே வரலான்னு. ஆனா இந்த வேலை உங்களுடையது, என் பாரத்தை எல்லாம் உங்களிடத்துல இறக்கி வச்சிடுறேன், நான் நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடுனேன். காலையில விடியும் போதுதான் நான் எந்திரிச்சேன். ஆனா என் செல்போன்ல ஓடிட்டே இருக்கு அந்த பாட்டு,
காலையில எந்திரிச்சு நான் தான் ஆஃப் பண்றேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவர் நிம்மதியான தூக்கத்தையே கத்த தந்தார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைய நீங்க ரொம்ப போட்டு நீங்க அப்படியே யோசிச்சு அப்படியே ப்ரெஷர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் உங்க தூக்கத்தை நீங்க தான் கெடுக்கிறீங்க, உங்க பலனை நீங்க தான் கெடுக்கிறீங்க. நான் அன்னைக்கு யோசிக்கிறதுனால, என்னுடைய யோசனையினால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் யோசிச்சு என்ன பண்ணுவேன்? நானே அப்படியே யோசிக்கிறேன். நீ யோசிச்சு என்ன பண்ண போற? கடன் வாங்க முடியுமா உன்னால? இல்லைன்னா இவ்வளவு பெரிய தொகையை வேலை செஞ்சு நீங்க அடைக்க முடியுமா? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நான் நம்புறேன் உனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார், உனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அதனால அவர் மேல பாரத்தை வச்சுட்டு நீ நிம்மதியாரு. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய சமயத்துல நேர்த்தியாய் அவரே கர்த்தரே செய்வார். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நீங்க இரவுல படுத்து நிம்மதியா தூங்குறதற்கு என்ன அடையாளம்னா, நீங்க ஆண்டவரை ரொம்ப நம்புறீங்கன்ற அர்த்தம். ஆமே, நீங்க இரவுல படுத்து நிம்மதியா தூங்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யாரை அதிகமா விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை உண்மையா விசுவாசிக்கிற ஒரு பிள்ளை தன்னை சுற்றி 1000 பிரச்சனை இருந்தாலும் கண்ணை மூடி நிம்மதியா, என் கர்த்தர் என்னை பார்த்துக்குவாரு, என்னோட தேவைகளை அவர் பார்த்துக்குவாரு, என் சூழ்நிலை அவர் பார்த்துக்குவாரு, அவருடைய அனுமதி இல்லாம எனக்கு ஒன்றுமே வராது. உங்களுக்கு பெரிய பயம் உண்டாயிருக்கும் போது உங்க எதிர்காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்குன்னு நீங்க நம்பி நிம்மதியா படுத்து தூங்குறது தான் ஆண்டவர் அப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி வானத்துல கர்த்தர் தோன்றி ஒரு சொப்பனத்தை காமிச்சு, எப்பா நான் இங்க இருக்கிறேன், நீ படுத்திருக்கிற இடத்தை நான் உனக்கு தருவேன், உன் சன்னதிக்கு தருவேன், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நீ சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இங்க யாராவது ஒருத்தர் எதிர்காலத்தை குறிச்சு, என் எதிர்காலம் என்னமா இருக்குமோ, கடைசி நேரில் என் பிள்ளைங்க என்ன பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, நான் வாழ்வேனா நடப்பேனா, திருமணம் ஆகுமா, அதோ எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயத்துல இரவு நேரத்துல தூக்கம் வராம இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் யார் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா, இந்த தேவ மனுஷன் தான் எடுத்துக்காட்டு. தனக்கு எதிர்காலம் என்னன்னு தெரியல, தான் எங்க போறேன்னு தெரியல, இனி திருமணம் ஆகுமா ஆகாதா, அப்பாவை பார்ப்பேனா அம்மாவை பார்க்கனா, போற இடம் நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியல, ஆனா அங்க இருக்கிறதுல நிம்மதியாய். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பிரதரை கடந்த நாட்களில் சந்திச்சேன். அவங்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு பிரச்சனை உண்டானது. அப்போ அந்த மனைவி நல்ல வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு நல்ல சம்பளம் வருகிறது. அவருக்கே தெரியாம ஒரு நாள் ராத்திரியா அவங்க வீட்டில் இருக்கிற மொத்த பொருளையும் லாரியில ஏற்றி அவங்க அப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. கட்டில், பீரோ, மெத்தை, பெட்ஷீட்டு. இவர் ஊருக்கு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டை பார்க்குறாரு. வீட்டை அப்படியே குப்பையா, அந்த போட்ட குப்பை, பொருள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ அவர் ஒன்று பண்ணாராமா, அங்கே அலமாரியில் இருக்கிற நியூஸ் பேப்பரை எடுத்து அதை வெறும் தரையில் விரித்து படுத்து நிம்மதியாக தூங்கிட்டாராமா. படுத்து தூங்கிட்டாராமா. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த மனைவி இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க, நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்க திரும்பி கொண்டு வர வல்லவர், நான் ஏன் ஆண்டவரை கவலைப்படணும்னு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டேன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு நியூஸ் பேப்பரை நீங்க இந்த மார்டின் அப்படின்றவரை கேள்விப்பட்டிருக்கீங்க? மார்டின் நான் கேள்விப்பட்டது, அது உண்மையானு தெரியல. ஒரு டைம் காவல்துறை அவரை அரெஸ்ட் பண்ணும்போது ஜெயிலில் அவர் பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு இருக்கிற சொத்து அவருக்கு கணக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சொத்து இருக்குது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கே கேட்டாங்களாமா, சார் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களை படுக்க வைக்கிறதுக்கு சாதாரணமானதான் இடம் தான் இருக்குது அப்படின்னு. அவர் என்ன சொன்னாராமா, எனக்கு ஒன்றும் வேணாம், ஒரு பாய் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாராமா. அந்த பாயை விரிச்சு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் கீழே படுத்திருக்கும் போது ஒருத்தர் கேட்டாராமா, உங்களால் இப்படி படுக்க முடியுமான்னு கேட்கும்போது, நான் இங்கே இருந்தானே வந்தேன், நான் இங்கே இருந்தானே வந்தேன், நான் தரையிலிருந்தா வந்தேன் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு, ஏன் இங்கே படுக்கிறதுக்கு என்னன்னு படுத்து தூங்கி தராமா. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே ஒன்று நினைச்சுக்குங்க, இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் இந்த செய்தியை எடுக்கும்போது உங்களுக்கு நான் ரொம்ப ஜெபம் பண்ணது என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே சாகிற வரைக்கும் நிம்மதியா தூங்கணும்னு நான் ஜெபம் பண்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அப்படியே எந்த சலசலப்பும் இல்லாம படுத்த உடனே நீங்க தூங்கி 5 மணி நேரமோ 4 மணி நேரமோ, அந்த 5 மணி நேரம் தூங்கினாலும் 4 மணி நேரம் தூங்கினாலும் போதுன்ற அளவுக்கு டீப்பா நீங்க தூங்கிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ என்னுடைய தூக்க டைம் குறைஞ்சிருச்சு. ஆனால் ஒரு 12 o'clock படுத்தேன் அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், ஒரு 5 மணி அந்த ரேஞ்சுக்குள்ள அவ்வளோதான். அந்த தூக்கம் அவ்வளோதான். என்ன மழை வந்தாலும் இடி இடிச்சாலும் எழும்ப முடியாத தூக்கம். ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே தருவார்.
இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வானத்துக்கு மேலாய் நிற்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் தூங்கும் போது ஆபத்து நடந்துருமோ, நான் தூங்கும் போது எதிரி களை விதைச்சிருவானோ, நான் தூங்கும் போது அவங்க எல்லாம் எனக்கு விரோதமாய் எழும்பிடுவாங்களோ, நான் தூங்கும் போது எனக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற தாக்கீது நிறைவேற்றப்படுமோ, நான் நம்புறேன். நீங்க தூங்கும் போது நாம் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த பாக்கியம் பெற்ற ஜனங்கள் வேறு யாரும் கிடையாது. நமக்கு மட்டும்தான் கர்த்தர் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, என் எதிர்கால பயமெல்லாம் மாற்றி என்னை சுகமாய் நித்திரை. இப்பொழுது இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே இந்த செய்தியை கொடுக்கும் போதே நான் ஜெபிக்கிறேன். எந்த சகோதரன், எந்த சகோதரி எதிர்காலத்தை குறித்து, பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து என்னவாகுமோ, என் பிள்ளை எதிர்காலத்தில் என்னவாயிருவானோ, என் மேல என்ன மாதிரி கஷ்டப்படுவானோ, கை கட்டி நின்றுவானோ, ஒன்றும் இல்லாம போயிடுவானோ, எதிர்காலத்தை குறித்து யாரெல்லாம் பயத்தோட தூங்காம கஷ்டப்படுறாங்களோ, தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற தெய்வீக சமாதானம், தேவனுடைய ஒரு பெரிய அரவணைப்பு, தேவனுடைய ஒரு பெரிய பாதுகாப்பு இப்பொழுது என்னுடைய பிள்ளையை நிழலிட்டு, ஹல்லேலூயா, இனி எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். நிம்மதியா, ஓ ஹல்லேலூயா. எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டா என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டா என்று சொன்னாலும், கேடகம் நீதான், மகிமையும் நீதான், தலை நீ மீற செய்பவர் நீ. பாடுவோம். மகிமையும் நீதான், தலை நீ மீற செய்பவர் நீதான். பாடு துவங்கி வீழித்தேழுவே கர்த்தர் நீர் என்னை பாது. கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவே, இப்பொழுது அந்த அபிஷேகம், நீர் என்னை பாதுகாக்கின்றீ, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. சொல்லோ, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் என் தகப்பன் நீர் மாற்று. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அபிஷேகம். ஓ பாடு துவங்கி கர்த்தர் நீர் என்னை தாங்கு ஆதரிக்கின்றே, துவங்கி வீழித்தேழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றே, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. ஆமென். தூங்காம படுத்து கிடந்து யோசிச்சு யோசிச்சு உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்காதீங்க. நான் நம்புறேன், நாளைய தினத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எதிர்காலம் அவருடைய கரங்களில் இருக்குது. நீங்க யாரும் சோர்ந்து போகாதீங்க. எதையுமே ஒன்று உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாத்தையுமே 9 மணிக்கு நீங்க படுக்க அறைக்கு போறீங்களா, 8 மணிக்குள்ள எல்லாத்தையும் நீங்க மறந்துடணும். நீங்க நைட் அந்த சாப்பாடு சாப்பிட்றீங்க பாருங்க, அந்த சாப்பிட்ற டைம் எல்லாத்தையும் நீங்க விட்டுறணும். நீங்க போகும்போது, பெட்ரூமுக்கு போகும்போது எதையுமே கொண்டு போக கூடாது. நாளைக்கு என்ன பண்ணுவேன், கடன்காரனுக்கு என்ன பண்ணுவேன், என் பிள்ளை என்ன பார்க்குமா, சாப்பாடு தருமா, நான் விழுந்துருவேனா, நான் அப்படி பண்ணிடுவேனா, நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன், நாளைக்கு எனக்கு அப்படி பண்ணுது. அது ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து நீ
நாளைய தினத்தும் உன்னை குறித்து கவலைப்படும். கவலைப்படுவதனால் எவன் தன் சரீரத்திலே ஒரு முளத்தை கூட்டுவான்? கூட்ட முடியாது. வெள்ளையா இருக்கிற முடிய கற்பாக்க முடியாது, கற்பா இருக்கிற முடிய வெள்ளையாக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நீங்க கவலைப்படுறது லாபம் கிடையாது, அது நஷ்டம். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால ஆண்டவர் இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த 2 நாள் நாம் போராடின போராட்டம் நினைச்சு 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 என்ன பண்ணுவேனோ அவ்வளவு கலக்கம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் கையில கொடுத்துட்டே இல்லை, நடந்தாலும் ஸ்தோத்திரம், நடக்கலனாலும் ஸ்தோத்திரம், விட்டுரு. நான் அப்படிதான் என்ன மோட்டிவேட் பண்ணேன், விட்டுரு, நடந்தா பார்த்துக்கலாம், கிடைச்சா ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஆண்டவருடைய ஊழியம். கிடைக்கல அப்படின்னா அதை விட பெஸ்டா கர்த்தர் தர போறாரு. நீ ஏன் பயப்படுற? உன்னால காசு கொடுத்து வாங்க முடியலையா, உனக்கு ஃப்ரீயா கொடுக்கறது மாதிரி கர்த்தர் கொடுப்பாரு, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு நானே நினைச்சு இந்த பாட்டை நான் மறக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையை எனக்கு ஒரு நாட்டு இது ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டை அன்றைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் இந்த பாட்டை அழுதுட்டே பாடியிருக்கிறேன். அதனுடைய அந்த வரிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அடுத்த சரணம் பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்த்து எழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் நீ பயப்படாத, கேடகமும் நான் தான், மகிமையும் நான் தான், உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவா. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கறங்க யாரு, இந்த திருச்சபையில் இருக்கிற உங்களுக்கும் அப்படிதான், வெளியில இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிதான். இனி எதிர்காலத்தை குறிச்ச பயத்தினால உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாது. இனி சொப்பனங்களினால உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாது. இனி சத்துருவினால உங்க தூக்கங்கள் டிஸ்டர்ப் ஆகாது. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிம்மதியான நித்திரையை கட்டளையிட்டு உங்களை சுகமாய் நடத்த போறாரு. ஹல்லேலூயா. பாடலாமா சேர்ந்து? முடிஞ்சவங்க என்னோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீதான், மகிமையும் நீதான், தலை நிமிர செய்பவன் நீதான், கேடகம் நீதான் இயேசுவே. திரும்ப திரும்ப சொல்லுவோம், கேடகம் நீதான், கேடகம் நீதான் அப்பா, அப்பா. திரும்ப திரும்ப கேடகம் நீதான், தலை நிமிர. இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய நீ குனிந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணுவார் கர்த்தர். சொந்தங்களுக்கு முன்பாய் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடுறவங்க கூப்பிட்டு, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடுங்க. அவருடைய பிரசன்னம் அநேகரை சந்திக்கிறது, அவருடைய மகிமை அநேகரை சந்திக்கிறது. பாடு தூரங்கி விழித்தேழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். பாடு தூரங்கி விழித்தேழுவே, கர்த்தர் நீர் என்னை. ஹல்லேலூயா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங். அப்பா, இப்போ அந்த வாலிப தம்பியினுடைய தூக்க டிஸ்டர்பன்ஸ் மாறட்டும், அந்த தங்கச்சிக்கு மாறட்டும். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதி. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் மகனே நீதானே அப்படி நினைச்சிட்டு வந்திருக்கிற. கலங்கி நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் என் தகப்பன் நீ மாற்றுகிறீ. நடந்ததெல்லாம் இயேசுவே. சொல்லுங்க ஒரு 5 டைம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே. இப்போ இந்த முழங்கால் யுத்த ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை உச்சரிக்கிற ஒவ்வொருவருக்கும்
கிருபை அவங்களை தொடட்டும் அப்பா. என் தகப்பன் நீ மாற்றுவீரி, பாடுத்துறங்கி விழித்தெழுவே, ஆதரிக்கின்றீர், பாடுத்துறங்கி விழித்தெழுவே. கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர், நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா, எங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எதிர்கால பயம் மாறட்டும் ஆண்டவரே. கடந்த நாட்களில் நடந்ததை வச்சு அவங்களுக்கு இருக்கிற இந்த பயம் மாறட்டும் ஆண்டவரே. படுத்துறங்கி விழித்தெழுவே, படுத்துறங்கி விழித்தெழுவே, படுத்துறங்கி கர்த்தர் சாகிற வரைக்கும் இனி என் தாய் பிள்ளைகளை குறிச்ச வருத்தத்துல தூங்காம இருக்க வேணாம், என் தகப்பன் பிள்ளைகளை குறிச்ச வருத்தத்துல தூங்காம இருக்க வேணாம். இயேசுவே, இப்போ உங்க ஆறுதல், இப்போ உங்க ஆறுதல், இப்போ உங்க அரவணைப்பு, இப்போ உங்க அரவணைப்பு. என் தாயார் மேல உங்க கைய போடுங்க ஆண்டவரே, என் தகப்பனார் மேல உங்க கைய போடுங்க ஆண்டவரே. ஒரு கைய தலையில வச்சுட்டு இன்னொரு கைய சேர்த்து நான் கட்டி அணைப்பேன்னு சொன்னீங்கல்ல என் வாலிப தம்பி மேல தங்கச்சி மேல, இப்போ ஒரு கைய தலை மேலையும் இன்னொரு கைய கட்டி அணைச்சோம். நன்றி 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 நன்றி. ஆமென் சொல்லுவோம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே எங்கே கொண்டு போயிடக்கூடாதுன்னா, படுக்க அறைக்கு மட்டும் எதையுமே என்ன கொண்டு போயிடக்கூடாது, எந்த யோசனையும் கொண்டு போயிடக்கூடாது. ஸோ எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறி இருந்தால் கூட, ஏன்னா நம்ம எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடணும்னா, கர்த்தர் பார்த்துக்குவாரு. நமக்கு அன்னைக்கு சாப்பாடு துணி படுக்கிற இடம் கொடுத்துருக்கிறாரா, அது எந்த இடமா இருந்தால் கூட நான் நம்புகிறேன் ஒரு நாள் தரையில் படுத்தாலும் இன்னொரு நாள் மெத்தையில் படுக்க வைப்பார். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால் நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. எந்த பிள்ளையை நினைச்சு நீங்கள் தூங்காமல் அழுதுட்டு இருக்கிறீங்களோ, நான் நம்புகிறேன் அந்த பிள்ளை நிமித்த நிம்மதியாக தூங்குற ஒரு நாளை கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். அந்த பிள்ளையை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருவார். ஆமென். ஸோ ரெண்டாவதாக வேதத்தில் ஒரு நிம்மதியாக தூங்குன ஒரு மனுஷனை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். போதும், எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. எனக்கு இது வசந்த வாசிக்கும் போது எப்படி தூக்கம் வந்துச்சு. 2 கையில சங்கிலி, பக்கத்துல 2 சேவகர்கள். நாளைக்கு காலையில சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். கழுத்தை எடுக்கலாம், கையை காலை எடுக்கலாம்,
இல்லைன்னா தூக்கு மரத்தில் தூக்கி போடலாம். நாளைக்கு அவங்க என்ன அவங்களுக்கு இவனுக்கு விரோதமாக என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரியாது. நாளைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இவனுக்கு இருக்குன்னு தெரியாது. அதுவும் 2 பேர் 2 பக்கத்தில் நிற்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நடுவிலே ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அருகே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து கலண்டு விழுந்தது. ஆமென். தேவதூதன் வரும்போது லைட்ன்றது 100 வாட்ஸ் மாதிரியா இருக்கும். எப்படி இருக்கும்? அந்த ரூமே பளிச்சுன்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு. நம்ம நிறைய பேருக்கு லைட்டு போட்டா என்ன வராது? தூக்கம் வராது. லைட்டு போட்ட உடனே நம்ம நிறைய பேர் முழிச்சிருவோம். இங்க பாருங்க, அவ்வளோ பல 1000 வாட்ஸ் லைட்டு போட்டதுக்கு அப்புறமும் யாரை எழுப்ப முடியல. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கான்சியஸா படுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா லைட்டு போட்ட உடனே முழிச்சிருவோம். ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, உள்ளுக்குள்ள 2 சேவகர்கள் 2 சங்கிலி, ஆமா 1 சங்கிலி இல்ல 2 சங்கிலி, வெளியில காவல்காரங்க. நாளை காலையில நடக்க போற பிரச்சனை பெரிய பிரச்சனை, என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு தெரியல. அதன் நடுவுலையும் படுத்து நித்திரை செய்து, அதுவும் தூதன் வந்து இவனை சும்மா தட்டி எழுப்புனா இவன் எழும்ப மாட்டான்னு எங்க தட்டி எழுப்புனாராமா? சத்தமா சொல்லுங்க. நமக்கு நிறைய பேருக்கு விழாவில் தொட்டாலே என்ன வரும்? கேட்கல. நமக்கு ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் எது? விழா. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே அப்படியே இது பண்ணுவாங்க. அவ்வளவுதான், அது பண்ணவே முடியாது. அப்போ ஆண்டவர் வந்து அவ்வளவு சென்சிட்டிவா தொட்டிருக்காரு அவனை. எந்திரி அப்படின்னு. அப்போ நான் நம்புறேன், தன்னுடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க போகும்போது கூட பேதுரு அவர் அனுமதி இல்லாம என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுயா. அவனுக்காக சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் ராத்திரி ஆல் நைட் பிரேயர் நடத்திட்டு இருக்காங்க. அங்க ஜெபம் நடந்துட்டு இருக்குது. ஆனா இவரு அதான் ஊழியக்காரன், அதான் ஆண்டவருடைய பிள்ளை. அவங்க எல்லாம் ஆண்டவரே 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 பேதுருவை கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்ண போறாங்களோ, நாளைக்கு கொண்டுருவாங்களோ இன்னைக்கு கொண்டுருவாங்களோ தெரியலன்னு ஆல் நைட் பிரேயர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவன், நீங்க பண்ணுங்க, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக எனக்கு குறிச்சிருக்கிற நாள்ல கர்த்தரனை எடுத்துக்கவே மாட்டார். நான் நம்புறேன், அப்படி பேதுரு மாதிரி ஒரு தைரியத்தை இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க எல்லாருக்குமே தரணும். நாளைக்கு காலையில மேஜர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி நீங்க நிம்மதியா படுத்து தூங்கணும். நாளைக்கு காலையில் உன்னை கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்துவேன்னு சொன்னா கூட இன்னைக்கு நிம்மதியா படுத்து தூங்கணும். நாளைக்கு உனக்கு விரதமா வேற ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லும் போது கூட அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த முழங்கால யுத்த ஜெபத்தில் பேதுருவுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம், பேதுருடத்தில் இருந்த அந்த வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு கரங்களை தட்டும் போதே, ஹல்லேலூயா, இந்த சத்தத்தை கேட்கும் போதே அது உங்களுக்கு நடக்கட்டும். ஆமென். நடக்கட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் மலையை போன்ற பிரச்சனைகள், பெரிய மிரட்டல்கள் இருந்தாலும் நிம்மதியாய் படுத்து நித்திரை செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை. ஹல்லேலூயா. நீர் தர வல்லவர் ஆண்டவரே, நீர் தர வல்லவர். நீர் எனக்கு தர வல்லவர். நான் உங்க மடியில, உங்க சமூகத்துல, உங்க பிரசன்னத்துல, ஹல்லேலூயா, ஓ விழித்தெழுவோ, எதிர்த்தெழுவோ, பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் கேடகம் நீதான், மகிமையும் நீதான், தலை நீ மீற கேடகம் நீதான், மகிமையும் நீதான், தலை நீ மீற செய்பவர் நீ. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே குரலாய், படுத்துறங்கி விழித்தெழுவே, கண்ணை திறந்து பார்க்கும் போது கர்த்தர் நீர் என்னை நான் பார்ப்பேன். இந்த முழங்கால் யுத்தத்து ஜெபத்திற்கு பிற்பாடு காலையில நான் எழும்பும் போது உங்க மடியில நான் விழிப்பேன்.
உங்க சார்புல உங்க முகத்தை நான் தரிசிப்பேன், உங்க முகத்தை நான் பார்ப்பேன். ராத்திரி முழுக்க என்ன உங்க கையில தாங்கிறத நான் உணர்வேன். நன்றி அப்பா. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, மூணாவது ஒருத்தர் தூங்குறாரு பாரு, நம்ம ஹீரோ ஒருத்தர் பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது படவு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நடக்க போறது ஆண்டவருக்கு தெரியுமா? கடலில் சீற்றம் வருதுன்னு ஆண்டவருக்கு தெரியுமா? கப்பல் மூழ்கத்தக்கதாக தண்ணி நிறைய போகுதுன்னு தெரியுமா? ஆனா அவரோ எங்க தூங்கினாராமா? சொல்லுங்க. அப்படியே சுகமாய். இன்னும் நீங்க மத்தேயு மார்க் 3 வாட்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்னும் சேர்த்து சொல்லுவாங்க. தலையணை வச்சிருந்தாரு, நிம்மதியா. அவங்க தட்டி எழுப்பி ஐயரே அப்படின்னு பயந்தாங்க. கடல் கொந்தளிக்குது, அவ்வளோ பிரச்சனை வருது, காற்று பயங்கரமா இருக்குது, கப்பல் அவ்வளோ அசையுது. ஆனா கூட ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுப்புற வரைக்கும் கர்த்தர் தூங்கி இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூட எத்தனையோ சூழ்நிலைகள் அவருக்கு இருக்கும்போது கூட அவர் என்ன பண்ணாருன்னா, பார்த்துக்கலாம் அப்படின்னு நிம்மதியா தூங்கினார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவார், கிருபை ஆண்டவர் தருவார். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். நான் அப்படிதான் இன்னும் விசுவாசிக்கிறேன். அந்த கிருபைக்காக தான் ஆண்டவரத்துல கெஞ்சுறேன். இந்த உலகத்திலேயே ஆசீர்வாதத்திலேயே மிக முக்கியமான சில ஆசீர்வாதம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா தூங்குறது தான். ஆமென். அப்படியே கரெக்டா அந்த நேரத்துக்கு தூங்குறது வந்து ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இரவு நேரங்கள்ல நிறைய இடத்துல நிறைய நேரம் வந்து ராக்காலத்தை பகற்காலமா மாத்துறாங்க. ராத்திரி முழுக்க மொபைலை நோண்டிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த ராத்திரி ஒர்க் பண்றாங்க பாருங்களேன், இரவு நைட் டியூட்டி பார்க்குறாங்க பாருங்க, நைட் ஷிஃப்ட். அவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது பணத்துக்காக அப்படின்னா சம்பாத்தியத்துக்காக பிழைப்பதற்காக ராத்திரி முழுக்க நிறைய பேர் தூங்காம இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நிறைய பேர் வெறுப்போட கஷ்டத்தோட செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களை எல்லாம் கர்த்தர் ஆறுதல் படுத்தட்டும், பலன் தரட்டும், அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் மன தைரியத்தையும் கர்த்தரே தரட்டும். பாடி ஜபித்து முடிக்கலாமா? ஆண்டவர் உங்க கூட இருப்பார். எதை குறித்து ரொம்ப யோசிச்சு திரும்ப திரும்ப திங்க் பண்ணி நீங்க அப்படி இருக்காதீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விடவே மாட்டார். கண்களை மூடி, இயேசுவே நீர் என்னை தாங்கிறதற்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னை தாங்கிறதற்காக நன்றி. முழு பலத்தோட சொல்லுங்க, அப்பா நான் உங்க சார்புல நிம்மதியாய் நான் படுத்து உறங்குவேன். நன்றி 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 நன்றி. உங்க மடியில ஆண்டவரே படுத்து உறங்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு நீ தரப்போகிறதற்காக நன்றி அப்பா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பாடும். ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு பெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு பெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு காரங்களை மேல தட்டி. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து சோர்ந்து விசுவாசத்தோடு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும், சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசா உபத்திரவம்.
அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான ஈடு இணையில்லா மகிமை, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் எனக்கு வந்திடுமே. சோர்ந்து எஸ் பிரைஸ் ஆண்டவரே, இந்த சத்தம் துணிக்கப்படும் போது என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின்படி ஒரு அற்புதம் நடப்பதாக. ராஜா, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான ஓ ஹalleluya. உபத்திரவம் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுவோம் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இந்த வார்த்தை துணிக்கப்படுகிற இடங்களில் அற்புதம். ஓ நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றியே. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விடும். சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். வல்லம 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 வல்லம. நெடுநாளாய் குடியிருக்கிற சத்துருடைய குடியிருப்புகள் இப்பொழுது நிர்மூலமாவதாக. அநேக நாட்களாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் இப்பொழுது அவிழ்ந்து போகட்டும். சாப கட்டுகள் முறியட்டும், பரம்பர சாபங்கள் முறியட்டும், குடும்ப சூழ்நிலைகள் சரியாகட்டும். இப்பொழுது நிலையான ஆவி இந்த முழங்கால் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். வல்லமை 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 வல்லமை. அக்கினி 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 அக்கினி. நிர்மூலமாக்குற சத்துருடைய அரண்களை நிர்மூலமாக்குகிற அக்கினி, சத்துருடைய அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ அக்கினி. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. கர்த்தர் ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். சத்துரு தோற்று போனான், பிசாசு தோற்று போனான், செயல்படுகிற ஆவிகள் தோற்று போனது. நன்றி தகப்பனே. இந்த நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே திருச்சபையிலையும் இன்னும் எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த சத்தம் துணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கை அவர்களை தாங்கட்டும். நான் உன் கூட இருக்கிறேன். நீ நிம்மதியா படுத்து உறங்கு, நீ நிம்மதியா படுத்து தூங்கு. உன் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், உன் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை நான் கட்டுறேன். இரவு நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் விதைக்கப்படுகிற சகல விதமான சக்திகளும் ஹalleluya களைகளும் இப்பொழுது பிடுங்கப்படுவதாக. ராஜா, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலே, தன் தன் அத்திமரத்தின் நிழலிலே பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் குடியிருப்பான். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். இப்பொழுது இந்த வாக்குத்தத்த வசனம் இதோ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதி. எங்க திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களும் தயவு கிடைக்கட்டும். நிறைய திருச்சபைக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற அந்த கூட்டத்தை கர்த்தர் கொலைக்கணும், அதை கர்த்தர் கொலைக்கணும். ஆமே, இது ஒரு ஜெப குறிப்பா இன்னைக்கு முழுக்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகணும், ஒன்று சேரவே கூடாது, ஒரு நபர் கூட எதிர்த்து நிற்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. சுற்றி ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும். நீங்க அதை தருகிறதற்காக நன்றி. இன்னும் ஒரு சின்ன தேவை இருக்குது, பரலோகமே நமக்கு சந்திக்கட்டும். அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே.